ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வண்டி வந்து சர்வீஸ் விட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டயர் மாற்ற போகிறோம் ஃபைனலாக. அண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து 23 ஓடி இருக்குது. 20லேயே வந்து ஓரளவு காலி ஆச்சு டயரு. நான் அப்படியே முக்கிய ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டேன் மாற்றணும்னு சொல்லி. இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஸ்கை வாக் ரைட் ஏறி தாண்டி போயிட்டுருக்கேன். அண்ட் எங்கே மாற்ற போகிறோன்னா ஆட்டோ மால்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அது வந்து கரெக்டாக ஈஏ பக்கத்தில் இருக்குது, சத்யம் தேட்டர் பேக் சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் மாற்ற போகிறேன். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த கடை. ஏன் வந்து அந்த கடையில் மாற்றுறோன்னா அங்கே வந்து வீல் பேலன்ஸும் பண்ணுறாங்க, ப்ளஸ் டயரும் வந்து அங்கேயே இருக்குது. நிறைய இடம் இருக்குது, பட் ஆனால் இந்த இடம் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ, அதில் வந்து வாய்ஸ் ஒர்க் ஆகலை. இப்போ திருப்பி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. 100லலாம் பக்காவாக போகுது வண்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஸ்மூத்தாக போகிறான் பையன். அண்ட் டயரை வந்து என்ன போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணவே இல்லை. அப்போலோ வந்து யோசிச்சுருக்கேன். ஸோ அப்படி இல்லைனா எம்ஆர்எஃப், இது ரெண்டுத்தில் தான் போடலான்ட்ருக்கேன். 8 ரூபா நான் வந்து வச்சுருக்கேன். 8 ரூபா வந்துச்சுன்னா அப்போலோ மாற்றிடுவேன், அப்படி இல்லைனா எம்ஆர்எஃப் தான் போடுவேன். அண்ட் டயர் செஷனாக வந்து அதிகப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது, டபுள் மைண்டடாகவே இருக்குது. ஸோ அங்கே நேரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதிகப்படுத்தினா 10 அதிகப்படுத்துவேன். நம்மளது வந்து பேக்கில் 130 வரும், 130/70. ஃப்ரண்ட்டில் வந்து 90/70 வரும்னு நினைக்கிறேன். 90/70 இல்லை 100/70 தெரில. ரெண்டுத்துலேயும் 10 அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்தால். அண்ட் அதுலேயும் வந்து ட்ராபேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து அடி வாங்கும், பெர்ஃபார்மன்ஸ் பவர் வந்து அடி வாங்கும். ரொம்ப இருக்காது, லைட்டாக. பெட்ரோல்னால் ஒரு நம்ம 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளே அடி வாங்கும். நம்ம பையன் வந்து 40 தருவான் சாலிடாக மைலேஜ். ஸோ அதனால் எனக்கு பெட்ரோல் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வராமல் பாருங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதில் தான் அடி வாங்கக்கூடாது, மைலேஜ் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ அதனால் நேரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்டும் வரான் கூட. அந்த இன்னொரு NSக்கும் வந்து பேக் டயர் காலி. ஸோ அதனால் அந்த வண்டி சர்வீஸ் பண்ணும்போது அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ போகும்போது கையோட அந்த வண்டிக்கு மட்டும் வாங்கி போயிடுவோம். எம்டியில் வரும்ல 150 செஷனு, அது வந்து போட போகிறோம் அந்த வண்டியில். அண்ட் வண்டி டயர் மாற்றும் போதும் வந்து நிறைய விஷயம் பார்த்து வாங்கணும் கைஸ். அதில் வந்து 4 டிஜிட் நம்பர் வரும். இப்போது 2324 இருக்குன்னு வைங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து வீக் குறிக்கும், 23rd வீக் ஆஃப் த இயர்னு. இப்போது இந்த வருஷத்தில் மொத்தம் எத்தனை 52 வீக்ஸ் இருக்குமா, எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு சரியாக தெரில. அது வந்து வீக் கணக்கு. அந்த ரெண்டாவது இருக்க 2 டிஜிட் வந்து இயர். 24னா இந்த வருஷத்தோடது. நம்ம அதிகபட்சம் அந்த இயர்க்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்கினா தான் நல்லது. இதுன்னா 4வது மாதமா 5வது மாதமா 4வது மாதம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இல்லைனா போன வருஷத்தோடு தான் வாங்கணும். பார்ப்போம். போயிட்டு நீங்கள் டயரை மாற்றிட்டோன்னு வைங்க, கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டலாம் வண்டியை போயிடாமல். வந்துரைட்டா? உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், நான் வந்து அதிக டயர் வந்து போகிறது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கம்பெனி வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதே போடுறது தான் நல்லது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலான்னு சொல்லிட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அதிகமாக போட போகிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் வீல் பேலன்ஸிங்கும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. அதுவும் வந்து மெயினாக வந்து பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டாக அதுவும் வந்து பண்ணி ஆகணும். நம்ம வந்து நார்மலாக டயரை பார்த்தோன்னு வைங்க, அது வந்து எதுவுமே தெரியாது, ரவுண்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஷேப்பில் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது நம்மளுக்கு. பட் ஆனால் அது அக்யூரேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு இடத்துலையாச்சும் பல்ஜாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்படியே மாட்டினோன்னா வீல் வந்து 2 சைடும் ஈக்குவலாக இருக்காது. நம்ம வந்து சைக்கிள்லாம் பெண்ட் எடுப்போம் தெரியுமா, வீலு எதனா மேனுவலும் இருக்குது, மிஷின்லேயும் இருக்குது. நம்ம சைக்கிள் பண்ணுற மாதிரி தான், சுற்றி விட்டு எங்கே வந்து ஒராஞ்சு நிற்குதோ ஸோ அந்த இடம் மட்டும் பெண்ட் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் எங்கேயும். அந்த மாதிரி பெண்ட் எடுத்துட்டாங்கன்னா எங்கே வந்து வெயிட் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல சின்னதாக கிராம் கணக்கு போடுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஸ்டிக்கர் மாதிரி விட்டுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில, குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. போயிட்டு நான் காமிக்கிறேன், எல்லாமே வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறேன். டயர் மாற்றிட்டிங்கன்னா வீல் பேலன்ஸ் பண்ணுறேங்க மறக்காமல். அது என்ன 100 ரூபாய்க்குள்ளே ஆகுமா, அவ்வளோதான்.
சைட்லலாம் grip இருக்கிறதுனால கார்னர் பண்ணலாம் இந்த டயரில், நோ ப்ராப்ளம். நம்ம மட்டும் அதிக டயர் செஷன் போட்டோன்னு வைங்க, கார்னரிங்லாம் செம்மையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும். இந்த ரைட்டா? ஓகே ஓகே. ஸ்ட்ரைட்டாக போனால் எக்மோரா? ஸோ அதனால தான் டயர் அதிகப்படுத்தலான்னு யோசிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால் புதுப்பேட்டு. ஓ, இந்தான சைடு வந்துட்டோமா? ஓகே ஓகே. 1 கிலோமீட்டர் வந்து 23,122 ஓடி இருக்குது. 20,000 மாற்ற வேண்டியது, எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ஓடிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நான் வெளியே போகிறேன்னா, சரி அதனால தான் இந்த வீக்கெண்டே மாற்றிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் செயின் ப்ராக்கெட்டாக வந்து இன்னும் மாற்றலை. செயின் ப்ராக்கெட் இருக்குது, இன்னும் ஓடிட்டுருக்கான் பையன் நல்லா. செயின் ப்ராக்கெட் எப்படியும் ஒரு 30,000 மாற்றிடுவேன். அதுக்கு மேலாம் வந்து ஓட்ட மாட்டேன். பார்ப்போம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், நான் வந்து இதோட ஸ்ட்ரீட்டை கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஆகுது, எப்படி மாட்டுறாங்க, என்ன எது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து கடை. நான் டயர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி வந்து அப்போலோ தான் போக போகிறேன். நான் டயர் வந்து சைஸ் அதிகப்பத்தில், சேம் சைஸ் தான் போட போகிறேன். இங்கேயே வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே போன் அவுட் பண்ணுவோம். போன் அவுட் பண்ணி டயரை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு காமிக்கிறேன். வயசு இப்போ போன் அவுட் பண்ண போகிறோம். வண்டி திரும்புது, எனக்கு புகை வர அளவு பண்ணணும். வண்டி நவுறுதுல, இந்த வாட்டி பறகுறோம் பேர். புகை வருதுன்னு நினைக்கிறேன். வராம்பா. ஐயோ, தீஞ்ச நாத்த குப்புன்னு அடிக்குதுங்க பாருங்க, எவ்வளோ புகை. இன்னும் கூட தேய்க்கலாம், பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம மாற்ற போகிற டயரு. நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதில் வந்து அத்தனை பேட்டர்ன் இருந்தது. நான் வந்து இதான் போட போகிறேன். இந்த 2 டயர் தான். இவன் வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து 1000 சில்லரை தான், 1800 நம்ம 2000 தான். இது 3000 சில்லரை. நான் கூட அதிகமாக நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, ஒரு 6000 தான் இருக்குது. இப்போ இருக்குது பாருங்கள், 5123 இருக்கா. இதுதான் வந்து வீக்கு, இது வந்து இயர், டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன். இது பரவாயில்ல, அதனால் இது வாங்கிட்டேன். இது வந்து 24 தான் மேனுஃபேக்சரிங். அதுவும் காமிச்சிட்றேன். எங்கே பார்த்தேனே காணும். இப்போ தான் போன் அவுட் பண்ணிட்டு வந்தேன். இது வரைக்கும் பாருங்கள், 1024 10வது வீக்கு 24th இயர். சேம் சைஸ் தான் போட போகிறேன். இது வந்து S1, இதுவும் அப்போலோ தான், ஆனால் ஸ்டிக்கர் இல்லை. ஸோ மாற்றுவோம். பரவாயில்ல, ரேட்டு கம்மி தான். இது எவ்வளோ லைஃப் வருது நான் எது பார்க்கலாம். போன் அவுட் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் ஆகுமா. ஸோ அப்புறமா தான் மாற்றுவாங்க போல், ஹீட்டாக இருக்கும்ல.
ஸோ கைஸ் டயர் வந்து மாற்றியாச்சு. மொத்தமாக 5300 ரூபா ஆச்சு. இதுதான் ஃப்ரண்ட் டயரு. இவன் வந்து 1800, பின்னாடி இருக்குது 3300. நான் கூட அதிகமாக நினச்சேன், கம்மியாக தான் ஆச்சு. விடுங்க, ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வாட்டி வேணால் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். எல்லா ப்ராண்டும் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எது நல்லா இருக்குது நல்லாலான்னு. இந்த பேட்டர்ன் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஆமாம் சரி, டைம் வந்து ஒரு 11:42. கிளம்ப வேண்டியது தான். பக்காவ மாட்டாங்க கைஸ். இங்கே ஃபிட்டிங்க்கெலாம் காசு வாங்கல. இப்போ எங்கள் பாருங்கள் நம்ம ரோல் பண்ணது எப்படி இருக்குது. டயரை தனியாக கழட்டினோன்னே நடுவில் மட்டும் ஃபுல்லாக அமுங்கிச்சு பயங்கரமாக. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணியிருந்தேன், வெடிஞ்சிட்ருப்பான் பையன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு சொன்னால் தான் தெரியும். இதுக்குள்ளெலாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஓட்ட தான் தெரியும். அண்ட் கைஸ், டயருக்கும் வந்து அந்த பிரேக்கிங் பீரியடுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இஎம்ஆல் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. என்னதுரா பின்னாடியா? அப்போ வேறு எங்கேயே விட்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து எம்ஆர்எஃப் போகிறோம். எம்ஆர்எஃப் வந்து அங்கே இல்லை போல், வெறும் அப்போலோ, மிஷ்லின், ஜேகே இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ வந்து 150/70 வாங்க போகிறோம். அந்த என்எஸ்க்கு எம்டியில் வரும்ல பேக் டயரு, ஸோ அதே வாங்க போகிறோம். அது வந்து எம்ஆர்எஃப் இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஷோரூமு, அங்கே போய்ட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், பிரேக்கிங் பீரியடு இந்த டயருக்கும் இருக்குது. இப்போ வந்து மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி உள்ளே இருக்க ரப்பரே வந்து தெரியாது, ஓட்ட தான் வந்து தெரியுமே. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஓட்டணும். இந்த ரைட்டா ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டினதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க ரப்பரே வரும் வெளியே. அது வரைக்கும் க்ரிப்பு வந்து 100% நம்மளுக்கு இருக்காது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டு அதுக்கப்புறம் நம்ம பறக்கலாம். நல்லா வளைச்சி கிழிச்சி 4 ஃபுல்லாக டயர் ஃபுல்லாக போடுற மாதிரி ஓட்டணும். அது இங்கெல்லாம் ஓட்டினா பின்னாடி வந்து சொல்லிவிடுவானுங்க. பார்ப்போம் இந்த டயர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கூட ரேட் அதிகமாகவும் நினச்சேன், பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. இப்போ அண்ட் வீல் பேலன்சிங்கை வந்து பண்ணல. இதில் வந்து ராடு குட்டியாக இருக்குமா உள்ளே சொருவது, இவங்ககிட்ட வந்து பெரிய ராடு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்கிட்ட இல்லை பண்ண முடியாதுன்ட்டாங்க. நம்ம வந்து ஒரு மாதிரி வாபிள் இருந்தால் இல்லைனா வந்து வைப்ரேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் குத்து பண்ண வேண்டியது தான். லெஃப்டா? ஸோ அது வரைக்கும் இப்படியே ஓட்ட வேண்டியது தான். நான் இருக்குன்னு நினச்சேன் நம்ம டயருக்கு, ஆனால் இங்கே இல்லை. கரெக்டாக இஎம்ஆலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கைஸ் கடை. கண்டிப்பாக அங்கே வந்து மாற்றலாம், நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க பக்காவாக. கரெக்டாக 5100 ரூபா ஆச்சு. பரவாயில்ல, இது நம்மளுக்கு அப்போலோ வந்து நிறைய பேர் வந்து ரேடியல்ன்றதுனால கிலோமீட்டர்ஸ் அதிகமாக வராது. பட் ஆனால் க்ரிப்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 20க்குள்ளே வந்தால் கூட ஓகே, 15+ வந்தாலே போதுமே. 5100 ரூபா தானே ஆச்சு. நான் கூட அதிகமாகணும் எவ்வளோ இமேஜின் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல. வர லெஃப்டா? ஸோ ஃபைனலாக வந்து மாற்றியாச்சு. செயின் மட்டும் லூப் பண்ணோம், லூப் பண்ணாமல் அப்படியே ஓட்டுனுக்கிறேன்.
வண்டியை மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு லூப் பண்ணால் பையன் பக்கா. போயிட்டு எம்ஆர்எஃப் டயர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அந்த வண்டியை வந்து சர்வீஸ் விடும்போது நான் காமிக்கிறேன் என்ன டயர் வாங்கணும், சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, என்ன பண்ண போகிறோம் எல்லாமே. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் இந்த டயரோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக